நான் நெகட்டிவாவே நம்ம அநேக நேரத்தில் சிம்சோனை காட்டிடுறோம். ஆனா அவர் நெகட்டிவ், ரொம்ப நல்ல மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படும் போது உடனே அதை நிறைவேற்றுவார். அந்த மனுஷன் உடனே நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனுஷனை காணப்பட்டான். கர்த்தருக்காய் நிற்க ஆயத்தமா இருந்தானே தவிர அவனை சுற்றி வருகிற பாவத்திற்கு எதிர்த்து நிற்க அவனுக்கு மனது இல்லாம போயிருச்சு. தன்னுடைய அழைப்பு என்ன, தான் மேல இருந்த அபிஷேகம் என்ன, நான் யாரு, எங்க இருக்க வேண்டியவன், எல்லாம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். கர்த்தர் உங்களை எதற்கு அழைச்சாரு, உன் கையில கொடுத்துருக்கிற ஊழியம் என்ன, உன்னை எந்த இடத்துல எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சும் அதை கொஞ்சம் கூட உணராம பாவமா வேணும், ஆண்டவரே எனக்கு வேணும், நோ, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கேட்கல. கர்த்தர் பட்சத்தில் நிற்க யார் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, சத்தம் ஆமென். ஒண்ணு இங்க நிக்கணும், ஒண்ணு அங்க நிக்கணும். ஆத்துலயும் ஒரு கால், சேத்துலயும் ஒரு கால். இல்ல, அது இல்ல. நீங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் கர்த்தர் தம்முடைய வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்று கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராய் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு அனலாயிரு, இல்லனா குளிராயிரு. அது என்ன வெதுவெதுப்பா இருக்கிற நேரம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல, என் பட்சத்தில் நிற்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆமென். இருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்தி, அப்பா நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி எல்லாரும். உண்மையா நான் கேட்கறதுனால நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசிட்டு இருந்தா, ஆவியானவர் உங்க இருதயத்துல உணர்ச்சுவாரானால் கையை உயர்ச்சி, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா,